ஹாய் காய்ஸ், இது உங்கள் சப்ஜெக்ட்ஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 3ல் இருக்க 5 குருவினா தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இயல் 3ல் 10th 5 குருவினா ஈஸியாக தான் இருக்கும். விருந்திரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. விடை: வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லாரும் நலமா, தண்ணீர் குடிங்க. இதுதான் ஃபஸ்ட்டோடது. நான் கொஷின் பார்த்தீங்கன்னா எல்லாமே சுருக்கி எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஃபுல்லாக கொஷின் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 10th ஜேம்ஸ் கைடு பார்த்திங்கன்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். நான் சுருக்கி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, விருந்தோம்பலுக்கு செல்வம் மட்டுமே இன்றியமையாத ஒன்று. உங்கள் கருத்தை குறிப்பிடுக. விடை: விருந்தோம்பலுக்கு செல்வம் மட்டுமே இன்றியமையாதது அல்ல, மாறாக இன்மையிலும் இருப்பதை பகிர்ந்தளிக்கும் எண்ணம் ஒன்றே போதுமானது. அடுத்து, செங்கீரை ஆடுதலில் எந்தெடுத்த அணிகலன்கள் சூட்டப்படுவது? முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குறிப்பிட்ட சிலம்பு, கிண்கிணி, அரைஞாண், சுட்டி, குண்டலம், குலை, சூளி. இது 3வதுக்கான விடை. அடுத்து 4வதுக்கான விடையில் பார்த்தீங்கன்னா, கல்வியும் செல்வமும் விருந்தும் ஈகையும் குறிப்பிட்டுள்ளார். உவமை தொகையை மாற்றி எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா, கல்வியும் செல்வமும் கல்வி செல்வம், விருந்தும் ஈகையும் விருந்தீகை. தண்ணீர் குடி, தயிர்க்கூடம் ஆகிய தொகாநிலை தொடர்களை வகைப்படுத்தி கண்டறிந்து விரித்து எழுதுக. தண்ணீர் குடி வேற்றுமை தொகை, தயிர்க்கூடம் உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகை. தண்ணீர் குடி, தண்ணீரை குடி, காலை எழுந்தவுடன் தண்ணீரை குடித்தால் நல்ல பழக்கம். தயிர்க்கூடம் தயிரை உடைய கூடம். கமலா தயிரை உடைய குடத்தை எடுத்து சென்றாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆல்ல வச்சுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.